Welcome friends, welcome to TNGST PA YouTube channel. Hope this video will be more informative to you. To watch more videos, like, subscribe and share our YouTube channel. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்அவே டாபிக் உள்ள போயிடுறேன். கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஒரு ஜெனரல் கொஸ்டின். கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா என்ன? கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்போ என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட் சில நார்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சில ஆக்டுக்கெல்லாம் நீங்க அதுக்கு கீழே உடன்பட்டு நடக்கணும், அதாவது கம்ப்ளை பண்ணணும். இதெல்லாம் அந்தந்த ஸ்பெசிபிக் டைம் பீரியடுக்குள்ள நீங்க பண்ணணும். அதுக்கு பேர் தான் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு பாடி கார்பரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜரா ரெண்டு டைப் ஆஃப் பாடி கார்பரேட்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி. இதுல ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இதை இப்படி வந்து பிராடா நம்ம பிரிக்கலாம். இதை இன்னும் ஃபர்தரா நிறைய பிரிவுகள் இருக்கு. நான் அந்த அளவுக்கு அதெல்லாம் டீப்பா போகாம ஜென்ரலா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா நீங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும், ஒரு எல்எல்பி அப்படின்னா நீங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிரீஃபாவும் தெளிவாகவும் நான் இப்ப டெலிவர் பண்றேன். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் பத்தியோ லிஸ்டட் கம்பெனிஸ் பத்தியோ நான் இந்த செஷன்ல பேச போறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி பேச ஆரம்பிச்சா அதுவே ஒரு தனி செஷன் ஆகும். அதனால பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் பத்தியும் எல்எல்பிஸ் பத்தியும் மட்டும் தான் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் பத்தி நான் பேசுறேன். கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நான் ரெண்டு வகையா பிரிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து ஈவென்ட் பேஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஈவென்ட் பேஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு ஈவென்ட் அது நடக்கும் பொழுது நீங்க என்ன உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு அந்த பிரசன்டேஷன் ஸ்லைடு ஓபன் ஆகலைங்க ஹரி சார். ஃபோல்டர்ல தான் இருக்கு. பிபிடி பிரசன்டேஷன் வந்துட்டு ஸ்லைடு தெரியல. எனக்கு ஸ்லைடு ஷேர் ஆயிட்டு இருக்குங்களே. இல்ல சார், திரும்ப ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் கொடுங்க. இதோ ஒரு நிமிஷம். ரைட் சார், ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க சார். ஈவென்ட் பேஸ்டு, அதாவது ஈவென்ட் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த கேட்டகரிக்குள்ள நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நிகழ்வு அப்படின்னு வரும்போது என்னென்ன நிகழ்வுலாம் இருக்கு அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அடுத்தது ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு டைம் பீரியட் கேப்ல ஆனுவலா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் கீழே நான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் பேஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஈவென்ட் பேஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் டைரக்டர். இதுக்கு முன்னாடி டைரக்டர் அப்படின்னா யாரு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். டைரக்டர் அப்படின்னா யாருன்னா, இப்போ எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் தான் அந்த கம்பெனியே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐ மீன் ப்ரமோட்டர்ஸ் கம் டைரக்டர்ஸா இருப்பாங்க. ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்றதுக்காக முதல் போட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அந்த கம்பெனியை ஆரம்பிச்சவங்க பேர் தான் ப்ரமோட்டர்ஸ். அந்த ப்ரமோட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட டே டு டே அஃபேர்ஸ் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையால அவங்களே டைரக்டர்ஸாவும் இருப்பாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல. ஸோ இந்த டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், செகண்ட் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா யாரு அப்படின்னா, ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரோ இல்ல ஒரு மேனேஜரோ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கேடர்ல வருவாங்க. அவங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, டெய்லி ஆஃபீஸ் வருவாங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் பங்கெடுத்துப்பாங்க, அதுக்கான சம்பளமும் வாங்கிப்பாங்க. இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் கேடர்ல வருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை நம்பி கம்பெனியோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பப்போ போர்ட் மீட்டிங் நடக்கும் போது இவங்க கூட கலந்துக்கிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன ஏது அப்படிங்கறத கலந்துப்பாங்க. இது ஒரு ஜெனரலா ஒரு இதுக்காக சொல்றேன். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் இன் டைரக்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் வந்து ரிசைன் பண்றாரு அப்படின்னாலோ, இல்ல புதுசா ஒரு டைரக்டர் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னாலோ, இல்ல ஒரு டைரக்டர் ரெசிக்னேஷன் இல்லாம இறந்து போயிட்டாரு, இல்ல ஃபாரின் போயிட்டாரு,
இந்த மாதிரி கேசஸ்லாம் ஒவ்வொரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பத்தி நான் இந்த டாபிக்ல சொல்ல போறேன். நெக்ஸ்ட், சேஞ்ச் இன் ஆடிட்டர். சேஞ்ச் இன் ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்னு, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில ஒரு ஆடிட்டர் இருக்காரு, அந்த ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டாரு, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வராரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், ஒரு ஆடிட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ் தான் ஒரு ஆடிட்டரா இருக்க முடியும். அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவரே அடுத்த ஒரு டேர்முக்கு நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆடிட்டர் சம்பந்தப்பட்டமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்கும்பொழுது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த டாபிக்ல நான் சொல்ல போறேன். சேஞ்ச் இன் கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட முதல் மூலதனம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நாம முதல் போடுறோம். இந்த முதல் போடும் பொழுது ஆல்ரெடி முதல் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், அடிஷனலா இன்னும் கொஞ்சம் முதல் போடும் பொழுது என்ன கம்ப்ளைண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்ப என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல நான் சொல்ல போறேன். சேஞ்ச் இன் அட்ரஸ். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நிர்வாக ரீதியாகவோ இல்ல சில பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாலேயோ ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு மாறுவாங்க. அப்படி ஒரு கம்பெனி ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸ் மாறும் பொழுது அவங்க என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த இதுல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், சேஞ்ச் இன் டைரக்டர். சேஞ்ச் இன் டைரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது மினிமம் 2 டைரக்டரையாவது அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். இந்த 2 டைரக்டர் பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் கம் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இன்னும் வேற யாரையா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது, வேற யாரையா டைரக்டரா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ஜெனரல் மீட்டிங்ல மட்டும்தான் ஒரு பர்சனை டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ண முடியும். மோஸ்டா நிறைய பேர் பண்ற தப்பு இந்த இடத்துல தான். ஒரு போர்ட் மீட்டிங்ல ஒரு பர்சனை டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ற பர்சன் பேர் பாத்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர். ஜெனரல் மீட்டிங் கூட்ட முடியாத சமயத்துல போர்ட் மீட்டிங்ல பண்றது பேர் பாத்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர். நிறைய பேருக்கு இந்த விஷயம் அவேரா இருக்கிறது இல்ல. அவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் ஒரு போர்ட் மீட்டிங்கை போட்டு ஒரு ரெசல்யூஷனை போட்டு ஒரு கம்பெனி டைரக்டரா போட்டுறாங்க. ஆனா அது மிகவும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா, ஒரு போர்ட் மீட்டிங்ல அப்பாயிண்ட் பண்ற ஒரு டைரக்டருக்கு எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னா, அந்த கம்பெனி அடுத்து என்னைக்கு ஒரு ஜெனரல் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கோ இல்ல ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கோ என்னைக்கு நடக்குதோ அது வரைக்கும் தான் இந்த போர்ட் மீட்டிங், இந்த போர்ட் மீட்டிங்ல அப்பாயிண்ட் பண்ண டைரக்டரோட வேலிடிட்டி. அதுக்கு மேல அவர் வேலிட் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தெரியறது இல்ல. அப்பாயிண்ட் ரெகுலர் அந்த அடிஷனல் டைரக்டரை பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஜெனரல் மீட்டிங் நடக்கும்போது ரெகுலரைசேஷன், அதாவது அடிஷனல் டைரக்டரா இருக்கிற அவரை மறுபடியும் ஜெனரல் மீட்டிங்ல அப்பாயிண்ட் பண்ணி டைரக்டரா மாத்தணும். இது மாத்தாம நிறைய பேர் விட்டுறாங்க. இது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். மேக்சிமம் நம்பர் எல்லாரும் பண்ற ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இது. சோ இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன தீர்வு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை நீங்க டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது அவரை பாத்தீங்கன்னா ஜெனரல் மீட்டிங்கா போட்டு டைரக்டரா போடுறது பெஸ்ட். ஒரு அடிஷனல் டைரக்டராவோ வேற ஏதாவது ஒரு பர்சனாவோ போர்ட் மீட்டிங்ல போட்டுட்டு அடுத்த ஜெனரல் மீட்டிங் வரும்பொழுது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி மறக்காம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்டே நீங்க அவரை டைரக்டரா போட்டுறணும். சரி, ஓகே, டைரக்டரா போடலாம். இப்ப டைரக்டரா போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஒரு பர்சனை டைரக்டரா போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் டைரக்டரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு டின் நம்பர் வேணும். டின் அப்படின்னா என்னன்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதுதான் டின்னோட ஃபுல் ஃபார்ம். சோ ஒரு பர்சனுக்கு பாத்தீங்கன்னா டின் நம்பர் எடுத்தா மட்டும்தான் அவரை டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, டின் நம்பர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டின் நம்பர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுக்கணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்தால் மட்டுமே டின் நம்பர் எடுக்க முடியும். முன்னாடி இருந்தது அப்படின்னா ஒரு யாரு வேணாலும் டின் நம்பர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா அந்த இதழ் எடுத்துட்டாங்க. சோ இப்ப இருக்கிற இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு பர்சன் டின் நம்பர் வாங்கணும் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கம்பெனி தான் அந்த பர்சனுக்காக ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணி DAR3 அப்படின்ற ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணி அந்த பர்சனுக்கு டின் நம்பர் எடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் முன்னாடி மாதிரி யாரும் நினைச்சவங்க டின் நம்பர் எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு டின் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்க டின் நம்பர் எடுக்கிறது எதுக்காக, எந்த கம்பெனிக்காகன்னு சொல்லி அந்த கம்பெனில ஏற்கனவே இருக்கிற ஒரு டைரக்டர் சர்டிஃபை பண்ணாலே ஒழிய உங்களால டின் நம்பர் எடுக்க முடியாது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், டின் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கம்பல்சரியா அந்த கம்பெனில அப்பாயிண்ட் ஆகணும். இல்ல அப்படின்னா உங்களை அட்டஸ்ட் பண்ண அந்த டைரக்டரும்
நீங்களும் கொஸ்டினபிள். ஸோ மறுபடியும் ஒரு சமப் பண்றேன். டின் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுக்கணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த கம்பெனில டைரக்டராக விரும்புறீங்களோ அந்த கம்பெனி உங்க சார்பா ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அந்த ஃபார்ம்ல ஆல்ரெடி அந்த கம்பெனில டைரக்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சர்டிஃபை பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து டைரக்டர் ஆக முடியும். ஸோ டின் நம்பர் எடுத்துட்டீங்க, டைரக்டர் ஆயாச்சு. நான் சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் மீட்டிங்ல அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். இந்த டைரக்டரா அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் டைரக்டரா அப்பாயிண்ட் ஆகுறாரோ அவர் வந்து ஒரு கன்சென்ட் லெட்டர் ஒன்று கொடுக்கணும். அந்த கன்சென்ட் லெட்டர் பேர் வந்து DAR2. DAR2ல ஒரு கன்சென்ட் லெட்டர் கொடுத்து அப்பாயிண்ட் ஆகணும். அடுத்தது அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஜெனரல் மீட்டிங் நடத்துறீங்க. ஜெனரல் மீட்டிங் டேட்ல இருந்து 30 நாளைக்குள்ள ROCக்கு வந்து இதுக்கான ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இந்த கம்ப்ளைண்ட்ஸை கம்ப்ளை பண்ணி நீங்க டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணணும். பண்ணியே ஆகணும். பண்ணாத பட்சத்துல 30 நாளைக்கு அப்புறம் அடுத்த 30 நாள் வரைக்கும் 2 டைம்ஸ் பெனால்டி, அதுக்கு அடுத்த 30 நாளைக்கு 4 டைம்ஸ் பெனால்டி, இப்படியே இது 12 டைம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏறிக்கிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டின் நம்பர் எடுக்கணும். டின் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் ஜெனரல் மீட்டிங்ல மேக்ஸிமம் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள நீங்க அதை ROC கிட்ட பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீட்டா முடிஞ்சிடும், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சேஞ்ச் இன் டைரக்டர் பத்தி இதுதான். ஓகேவா சார்? அடுத்த ஸ்லைட் போலாங்களா? சார் கேட்கலாம் சார், கண்டிப்பா போலாம் சார். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் கடைசியா வச்சுக்கலாங்களா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வைங்க. கடைசியா क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன்ல நான் எல்லா டவுட்ஸுக்கும் ஆன்சர் பண்றேன். நான் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகுறேன், அடுத்த டாபிக் மூவ் ஆகுறேன். சேஞ்ச் இன் ஆடிட்டர். சார் ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் சார். ஒன்னு, ஆடிட்டர் இருக்கிற ஆடிட்டர் ரிசைன் பண்ணணும், புதுசா ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட். இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பண்ற பெரிய தப்பு இந்த இடம் தான். ஒருத்தங்க ஜெனரலா ஒரு பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பெனிலாம் இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. இன்கார்பரேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாம. அது பெரிய தப்பு. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ள ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் போட்டு அந்த போர்ட் மீட்டிங்ல கம்பல்சரி ஒரு ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். இது மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் பண்ற பெரிய தப்பு. மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணாம விட்டுறாங்க. அவங்க லாஸ்டா டாக்ஸ் ஆடிட் அவங்க அப்ப ஆடிட் பண்ணும்போது தான் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 30 நாளைக்குள்ள போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஃபார்ம்ஸுக்கும் ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயம் ஆடிட்டருக்கு கிடையாது. அது என்ன அப்படின்னா, எல்லா ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஈவெண்ட் நடந்ததுல இருந்தோ அல்லது போர்ட் மீட்டிங் நடந்ததுல இருந்தோ 30 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஆனால் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் 15 நாள்ல நீங்க ஃபைல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெனல்டி. ஸோ ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து 15 நாளைக்குள்ள பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆடிட்டரா யார் வேணாலும் நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டரோட வேலிடிட்டி எப்போ வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் சைன் பண்ற வரைக்கும் தான் ஒரு ஆடிட்டரா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தின உடனேயே அந்த ஆடிட்டரே நீங்க மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல வேற யாராவது ஆடிட்டர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் டு த டென்யூர் ஆஃப் 5 இயர்ஸ் தான் நீங்க பண்ண முடியும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் இது. சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்டும் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு ஆடிட்டர் வாலண்டியரா அவரே ரிசைன் பண்ணிட்டு போறாரு அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து ஓப்பனா சொல்ற, தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு வந்து இந்த ஆடிட்டர் செட் ஆகல, நாங்க ஆடிட்டர் மாத்தணும் அப்படின்றத மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் சொல்ற விஷயம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் அந்த ஆடிட்டர் கிட்ட கன்சென்ட் லெட்டர் வாங்காமலோ அந்த ஆடிட்டர் கன்சென்ட் கொடுக்காமலோ அவரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாமலோ எந்த கம்பெனியாலையும் எந்த ஆடிட்டரையும் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்ல இருந்து ரிமூவல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் நார்ம்ஸ். ஒரு ஆடிட்டர் புதுசா ஒரு கம்பெனிக்கு வராரு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஆடிட்டர்கிட்ட NOC வாங்கிட்டு தான் வருவாரு, அது அவரோட நார்ம்ஸ். ஆனா ஒரு கம்பெனியா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கும் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா ஜென்ரலா பேசி தீர்த்துட்டு அவரே வாலண்டியரா ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவர்கிட்ட ரிசிக்னேஷன் ப்ராப்பரா வாங்காம அவர் ஆடிட்டர் போஸ்ட்ல இருந்து எடுக்க முடியாது. ஸோ
அந்த ரெசிக்னேஷன் வாங்கினதுல இருந்து 15 நாளைக்குள்ள ADT3 அப்படின்ற ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அந்த ஃபார்ம்ல அவரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் அவர் அட்டஸ்ட் பண்ணி அவரை கம்பெனியை விட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் புதுசா யாரா இருந்தாலும் ஆடிட்டரா போட முடியும். அவரை எடுத்து 15 நாளைக்குள்ள புதுசா நீங்க ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஒரு போர்ட் மீட்டிங் போட்டு புதுசா ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவரோட வேலிடிட்டி ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் தான் இருக்கும். டைரக்டர் மாதிரியே ஆடிட்டருக்கும் வேலிடிட்டி ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் தான். ஜெனரல் மீட்டிங்ல நீங்க வந்து மறுபடியும் அவரை 5 இயர்ஸோ 2 இயர்ஸோ 1 இயரோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். இயர்லி பண்ணிக்கிறதுன்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல 5 வருஷம் பண்ணிட்டு அப்படியே விடுறவங்களும் இருக்காங்க. பார்க்கணும் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலை வந்து நான் மேஜரா 2 வகையா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல், ரெண்டாவது வந்து பெய்ட் அப் கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேபிட்டல் விச் கேன் பி ரைஸ்டு பை ஏ கம்பெனி. மோஸ்ட்லி இன்கார்பரேஷன் பண்ணும் பொழுது நீங்க இந்த ரெண்டையுமே சொல்லி தான் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ண முடியும். உங்களோட ஆத்தரைஸ் கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி லெவி பண்ணுவாங்க. ஆத்தரைஸ் கேபிட்டல் 15 லேக் வரைக்கும் இருந்தா ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி ஒரு கம்பெனி நீங்க இன்கார்பரேட் பண்ணும் பொழுது ஆத்தரைஸ் கேபிட்டல் 15 லேக் வரைக்கும் இருந்தா கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. 10 லேக்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இல்ல, 15 லேக் வரைக்கும் ஆத்தரைஸ் கேபிட்டல் இருந்தா ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. நீங்க தாராளமா ஆத்தரைஸ் கேபிட்டல் 15 லேக் வரைக்கும் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஆத்தரைஸ் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் விச் கேன் பி ரைஸ்டு பை ஏ கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து மேக்ஸிமம் இந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க ஆத்தரைஸ் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்றீங்களோ அந்த அமௌண்ட் வரைக்கும் தான் அந்த கம்பெனியால ரைஸ் பண்ண முடியும். அந்த கேபிட்டல் பேர் தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அடுத்து நான் சொல்ல வர வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கம்பெனி வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நல்லா போயிட்டு இருக்கு, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கேபிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆத்தரைஸ் கேபிட்டல் 15 லட்சம் இருக்கு. ஆனா நீங்க பெய்ட் அப் கேபிட்டலா இப்போதைக்கு கொண்டு வர கேபிட்டலா ஒரு 3 லட்சம் கொண்டு வரீங்க. அப்ப வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா அடிஷனல் பண்ற கேபிட்டல் இந்த 15 லட்சத்துக்கு உள்ள இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீட்டா ஒரே ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணி நீங்க கொண்டு போயிடலாம். இல்லாத பட்சத்துல அந்த ஆத்தரைஸ் கேபிட்டலை நீங்க வந்து ஆல்டர் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான அடிஷனல் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணா மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏற்ற முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. இது நிறைய பேர் பண்ற ஜென்ரலான மிஸ்டேக். என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ் கேபிட்டல் 15 லட்சம் இருக்கும். இவங்க வந்து கம்பெனி வந்து ஸ்ட்ரைட்டா அலாட்மெண்ட் போயிட்டு 30 லட்சமா ஏத்திடுவாங்க. அது வந்து எம்சிஏ சைட்ல எப்படி இருக்கும்னா, ஆத்தரைஸ் கேபிட்டல் 15 லட்சம், பெய்ட் அப் கேபிட்டல் 30 லட்சம் அப்படின்னு இருக்கும். இது ஒரு பெரிய தப்பு. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா வயலன்ஸ். நீங்க கம்ப்ளைண்ட் சரியா பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆத்தரைஸ் கேபிட்டல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேபிட்டலுக்கு மேல நீங்க இன்க்ரீஸ் பண்ண கூடாது. அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க கட்டாம பண்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ். ஸோ அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியை நீங்க கட்டிட்டு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்க மேல ஸ்க்ரூட்னி எடுத்துருவாங்க. ஸோ இப்ப ஆத்தரைஸ் கேபிட்டல் சொல்லிட்டேன். அந்த ஆத்தரைஸ் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு ஜெனரல் மீட்டிங் போட்டு ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனையும் நீங்க அந்த ஜெனரல் மீட்டிங்ல எடுக்கிற ரெசல்யூஷன் உங்களோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு கம்பெனிக்கு. அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல இந்த ஜெனரல் மீட்டிங்ல கம்பெனியோட ஆத்தரைஸ் கேபிட்டலை நாங்க இவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி அதை வந்து ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணிட்டு தான் நீங்க ஃபர்தர் அலாட்மெண்ட் போக முடியும். இதுதான் நான் சொல்ற இந்த 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், வித்தின் த லிமிட், அந்த மேக்ஸிமம் ஆத்தரைஸ் கேபிட்டல் லிமிட்டுக்குள்ள உங்க கேபிட்டல் இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இல்லாத பட்சத்துல அந்த அளவு அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நீங்க பண்ண முடியும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 30 நாள் தான் டைம். நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள ஃபார்ம் ஃபைல் பண்ணி ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அலாட்மெண்ட் போட்டதுல இருந்து 30 நாளைக்குள்ள ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணி அதை இன்டிமேட் பண்ணியிருக்கணும். அலாங் வித் இது கூட அலாட்மெண்ட் போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப எவ்வளவு கேபிட்டல்ல இருக்கீங்க, எவ்வளவு கேபிட்டல் போறீங்க அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம யார் யாருக்கு அலாட் பண்றீங்க, அவங்களோட பேன் நம்பரு, அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ், இந்த மாதிரி கேஒய்சி டீடைல்ஸோட சேர்ந்து லிஸ்ட் ஆஃப் அலாட்டீஸ் அப்படின்னு ஒரு ஷீட் ரெடி பண்ணி தான் நீங்க ஃபைல் பண்ணணும். ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் மேஜரா இந்த 2 விஷயம் தான் ஜெனரல் கம்ப்ளைண்ட்ஸ்ல ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சது. மேஜரா இந்த 2 விஷயம் தான். நான் அடுத்த ஸ்லைடு போறேன். அதான் நான் அந்த சொல்லியிருந்த அந்த 2 விஷயத்துக்கான ஸ்லைடு தான் இதுல சொல்லியிருக்கேன். 30 நாள் ஃப்ரம் த போர்ட் மீட்டிங்குள்ள அது பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட்
எம்ஓஏ ஆல்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதுக்கான ஃபார்ம் ரெசல்யூஷன் ஃபைல் பண்ணணும். அதுக்கான அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அலாட்மெண்ட் ஃபைல் பண்ண முடியும். அடுத்தது சேஞ்ச் இன் அட்ரஸ். சார் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் அட்ரஸ் போறதுக்கு முன்னாடி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க எல்லாருக்குமே அது அவேரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் சம்பந்தப்பட்டதை கவர்ன் பண்ற பாடி பேர் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட ஆஃபீஸ் அது பேர் என்னன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஆர்ஓசி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஐ மீன் நம்ம ஸ்டேட் அண்ட் மகாராஷ்டிராவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்ஓசி தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டேட்டுக்கோ மகாராஷ்டிராவுக்கு மட்டும் 2 ஆர்ஓசி இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஆர்ஓசி ஆஃபீஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ஓசி ஆஃபீஸ் இருக்கு, மகாராஷ்டிரால மும்பைல ஒரு ஆர்ஓசி ஆஃபீஸ் இருக்கு, புனேல ஒரு ஆர்ஓசி ஆஃபீஸ் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக 2 ஆர்ஓசி ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. மற்ற எந்த ஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னாலும் ஒரே ஆர்ஓசி தான். இப்ப கர்நாடகான்னு எடுத்துட்டீங்கன்னா பெங்களூர்ல மட்டும் தான் ஆர்ஓசி இருக்கு. அந்த மாதிரி. ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற அட்ரஸும் மாத்த போற அட்ரஸும் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் டிட்டர்மைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வித்தின் லோக்கல் லிமிட், அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா திருச்சிக்குள்ளேயே உங்களோட கம்பெனியோட புது அட்ரஸையும் மாத்த போறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. போர்ட் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணி டைரக்டர்ஸை முடிவு பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை 30 நாளைக்குள்ள ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணா போதும். அது ஃபைல் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ்னா, நீங்க போற அட்ரஸோட இபி பில் ரெசிப்ட், முனிசிபல் டாக்ஸ் ரெசிப்ட், ரெசல்யூஷன் காப்பி அண்ட் என்ஓசி ஃப்ரம் த ஓனர், அந்த பில்டிங்கோட ஓனர் அவங்க கிட்ட ஒரு என்ஓசி வாங்கி 30 நாளைக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். ப்ராப்ளமே கிடையாது. இது ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அடுத்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ள, அதாவது திருச்சியில இருந்து சேலத்துக்கு வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். சாரி, நான் சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப தப்பு. ஏன்னா திருச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஆர்ஓசில வருது, சேலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்ஓசில வருது. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்காக இப்படி சொல்றேனே, திருச்சியில இருந்து திண்டுக்கல் மாத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலே போதும். ஒரு ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர் கிட்ட 51% ஆஃப் கன்சென்ட் வாங்கினா அது பேர் ஆர்டினரி ரெசல்யூஷன், 75% ஆஃப் கன்சென்ட் வாங்கினா அது பேர் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அது பத்தி நான் அப்புறம் டீடைலா சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ இந்த ஒரே ஸ்டேட்டுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள மாத்துறீங்க அப்படின்னா ஜெனரல் மீட்டிங் நடத்தி ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 நாளைக்குள்ள பண்ணா போதும். இதுக்கான ஆல்டரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்ஓஏல அட்ரஸ் காலத்துல நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், திருச்சியில இருந்து சேலத்துக்கு வரீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஓசி, அதாவது சென்னை ஆர்ஓசில இருந்து கோயம்புத்தூர் ஆர்ஓசிக்கு வரீங்க. இந்த இடத்துல ஆர்ஓசிக்கு பவர் கிடையாது. இந்த ஃபார்ம் அப்ரூவ் பண்றதுக்கு ரீஜனல் டைரக்டர், அதாவது ஆர்டிக்கு தான் பவர் இருக்கு. அவங்களுக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டிக்கு தான் பவர் இருக்கு. ஆர்டி ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. இது ஃபார்ம் எல்லாமே டைரக்டா ஆர்டி ஆஃபீஸுக்கு தான் போகும். இது ஜஸ்ட் லைக் தட் ரெசல்யூஷன் மட்டும் பாஸ் பண்ணி நடக்கிற வேலை கிடையாது. இது ஒரு பிரீஃபான ப்ரொசீஜர். நான் வந்து உங்களுக்கு சும்மா ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அலாங் வித் இந்த ரெசல்யூஷன் காப்பி, அப்புறம் உங்க கிட்ட இருக்க கிரெடிட்டர்ஸ் கிட்ட எல்லாம் என்ஓசி வாங்கிட்டு ஆர்ஓசி கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். இது வந்து ரீஜனல் டைரக்டர், அதாவது அவர் சென்னையில இருக்கிற ரீஜனல் டைரக்டர் தான் இதுக்கான பவர் இருக்கு. நம்ம ஸ்டேட்டுக்கு அவர் தான் ரீஜனல் டைரக்டர், அவருக்கு மட்டும்தான் இதை அப்ரூவ் பண்றதுக்கான பவர் இருக்கு. அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், நீங்க கொடுக்குற காரணம் வேலிடா இருந்தா மட்டும்தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டேட் டு ஸ்டேட். ஸ்டேட்டுக்குள்ளேயே 2 ஆர்ஓசி இருக்கு, மாத்திக்கிறீங்க அப்படின்னா ரீஜனல் டைரக்டர்கிட்ட போறீங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியை கர்நாடகா, அதாவது சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனியை பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா என்சிஎல்டி கிட்ட போகணும், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அவங்களுக்கு மேல, அதாவது ரீஜனல் டைரக்டர்ல இருந்து ரீஜனல் டைரக்டர் போறதுனால அவங்களுக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டி, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அவங்க கிட்ட நீங்க போகணும். அடுத்த ஸ்லைட் போறேன். நான் ஜென்ரலா சொல்லிட்டேன், இது வந்து எடுத்தா இதுவே ஒரு பெரிய டாபிக் ஆயிடும். அதனால எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க எத்தனை நாளைக்குள்ள பண்ணணும், எந்தெந்த அத்தாரிட்டி கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு ஜிஸ்ட் மட்டும் நான் சொல்றேன். டீடைல்டா வேணும்னா நான் அப்புறம் உங்களுக்கு லேட்டர் பர்சனலா கூட சொல்றேன், அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அடுத்த ஸ்லைட் போறேன்.
ஓகே, இதோட நான் வந்து மேஜரா இருக்கிற அந்த ஈவென்ட் பேஸ்ட் கம்ப்ளைன்சஸ் நான் இதோட சமப் பண்ணிக்கிறேன். இது இல்லாம வேற என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டோ இல்ல ஒரு பைபேக்கோ இந்த மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள் இருக்கும். மெஜாரிட்டியா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதாவது ஈவென்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஈவென்ட்ஸ் அடிக்கடி நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது தான். அது இல்லாம ஏதாவது 1-2 ஈவென்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு ஈவென்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் கிரியேஷன். சார்ஜ் கிரியேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஒரு பேங்க்ல லோன் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த லோன் வாங்குறத வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சார்ஜ் கிரியேஷன். ஸோ இதுதான். இது இல்லாம மெயினா பார்க்கறது அந்த சார்ஜ் கிரியேஷன். சார்ஜ் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணதுல இருந்து 30 நாள், அதுவும் 30 நாள் தான். 30 நாளைக்குள்ள ஆர்ஓசி கிட்ட இன்டிமேட் பண்ணியே ஆகணும். இது ஒண்ணு. 2வது, ஏற்கனவே நீங்க கடன் வச்சிருக்கீங்க, அந்த கடனை நீங்க ஆல்டர் பண்றீங்க அப்படின்னாலும் அதே 30 நாள் தான். கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னா சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்கும் 30 நாளைக்குள்ள தான் பண்ணணும். மத்த எல்லாத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சார்ஜை பொறுத்த வரைக்கும் டைம் பீயிங்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் டிலே போகணும். மற்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி அவ்வளவா கிடையாது. ஆனா சார்ஜ் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஸ்பெசிபிக் டே 30 நாளைக்குள்ள பண்ணியிருக்கணும். இல்ல அப்படின்னா பெனால்டி போட்டு 300 நாளைக்குள்ள பண்ணியிருக்கணும். பண்ணல அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் டிலே போயே ஆகணும். ஸோ சார்ஜ் கிரியேஷன் மட்டும் ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதோட நான் வந்து ஈவென்ட் பேஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கட் பண்றேன். நான் நெக்ஸ்ட் ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஒரு கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெகுலரா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் சில ஹெட்டிங்ஸா சம் அப் பண்ணியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார். ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மறக்கிற ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கேஒய்சி. ஒரு கம்பெனில ஒரு பர்சன் டைரக்டரா இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு டின் நம்பர் வச்சிருக்கிறவரும் வருஷம் கேஒய்சி பண்ணணும். கண்டிப்பா பண்ணியே ஆகணும். போன வருஷம் தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒரு வாட்டி கண்டிப்பா அவங்க கேஒய்சி பண்ணணும். கேஒய்சி பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட் தராங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க கேஒய்சி பண்ணல அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த ஸ்லைடு வரும்போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் டிபிடி 3, அதாவது டெபாசிட்ஸ். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் யூசுவலா டெபாசிட்ஸ் வாங்க கூடாது. ஆனா ஃபினான்ஷியல் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் டெபாசிட்ஸ் வாங்கலாம். அந்த டெபாசிட்ஸ் ஃபைல் பண்றது இந்த டிபிடி 3 ஃபார்மோட ஒன் ஆஃப் த மோட்டிவ். அடுத்தது, எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க. அந்த லோனையும் இந்த ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அந்த ஃபார்ம்ல அந்த லோனை நீங்க மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபார்ம் எத்தனை நாளைக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணலன்னா என்ன அப்படிங்கிறது இந்த டாபிக்ல சொல்ல போறேன். அடுத்தது ஆனுவல் ரிப்போர்ட், ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது வேற, ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்டையர்லி வேற. ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடிட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்து நாம ரெடி பண்ணி கொடுக்கறது தான் ஆனுவல் ரிப்போர்ட். இது ஃபைல் பண்றதுக்கு என்டையரா வேற ஃபார்ம். நிறைய பேர் இந்த ஒரு தப்பு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை மட்டும், பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் ஃபைல் பண்ணிட்டு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுறாங்க. ஒரு கம்பெனி வருஷம் ஃபைல் பண்ணும் பொழுது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் எவ்ரி இயர். அந்த 30 இருந்து அக்டோபர் 30 ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். அதுல இருந்து ஒரு 30 நாளைக்குள்ள ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். அதாவது ஏஜிஎம் முடிஞ்சு 30 நாளுக்குள்ள ஆனுவல் ரிப்போர்ட், 60 நாளுக்குள்ள ஆனுவல் ரிட்டர்ன் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா என்ன பெனால்டி, அது ஃபைல் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இந்த இதுல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கேஒய்சி எப்பக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 30th செப்டம்பர் எவ்ரி இயர். செப்டம்பர் 30 நீங்க கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்ச் மாசம் முடிஞ்சோடனே ஓபன் ஆயிடும். ஒரு வாட்டி ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷம் அது ஜஸ்ட் ரெனிவல் பண்ற மாதிரி தான். அது ஈஸியான ப்ரொசீஜர். இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பர்சனோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு ஃபார்மா போட்டு கம்பல்சரி 30 ஃபைல் பண்ணணும். பண்ணல அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் பெனால்டி.
சரி, இப்ப 5,000 ரூபாய் பெனால்டி என்னால கட்ட முடியல, நான் இந்த ஃபார்ம் என்னால ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட கம்பெனி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அந்த டின் நம்பர் பிளாக் ஆயிடும். டின் நம்பர் பிளாக் ஆயிருக்கிற ஒரு கம்பெனியால ஆனுவல் ஃபைலிங் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆனுவல் ரிப்போர்ட்டோ இல்ல ஆனுவல் ரிட்டர்னோ ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த பெனால்டி இல்லாம அந்த பெனால்ட்டியும் கூட சேர்ந்து டபுள் பெனால்ட்டியா கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ ஒரு பெட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க எவ்ரி செப்டம்பர் 30க்குள்ள உங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட டின் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டின் நம்பர் உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு எவ்ரி 30th செப்டம்பருக்குள்ள கேஒய்சி கம்பல்சரியா நீங்க ஃபைல் பண்ணியே ஆகணும். மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணிடுறாங்க, P&L ரெடி பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க, கேஒய்சி பண்ணாம விட்டுறாங்க. கேஒய்சி பண்ணாம விட்டா என்ன ஆகும்? ஃபார்ம் ஃபைல் ஆகாது. அந்த நேரத்துல பெனால்டி போட்டு கட்டி ஃபைல் பண்ற மாதிரி ஆயிடும். வெறும் ஒரு 400 ரூபாயில இருந்து 800 ரூபாய் உள்ள முடிய போற ஒரு விஷயத்துக்கு பெனால்டின்ற பேர்ல ஆயிரக்கணக்கில் கட்டுற மாதிரி ஆகுது. இது மேஜரா எல்லாரும் பண்ற தப்பு கேஒய்சி பொறுத்த வரைக்கும். ஸோ இது நல்லா ரிமெம்பர் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. 30 செப்டம்பருக்குள்ள இந்த கேஒய்சி நீங்க ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்தது டிபிடி 3. ஒரு கம்பெனி, அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனி டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தா கம்பல்சரி இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டைரக்டர் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருந்தாலோ பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருந்தாலோ அவங்களும் இந்த ஃபார்ம் கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். எப்பக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 30 ஜூனுக்குள்ள இந்த ஃபார்மை வந்து கம்பல்சரி ஃபைல் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா பெனால்டி எப்ப அப்படின்னா 30th ஜூனுக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் டபுள் பெனால்டி. அதுல இருந்து 30 நாளுக்குள்ள போட்டீங்க, அதுல இருந்து 30 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்னா 4 times 6 times அப்படின்ட்டு பெனால்டி ஆட் ஆயிட்டே போகும் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும். அதை நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன், ஏன்னா அது ரொம்ப பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு அது அவ்வளோ அப்ளிகபிள் அவ்வளோ ஆகாது. அதனால அதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஆனுவல் ரிப்போர்ட். ஆனுவல் ரிப்போர்ட் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏஜிஎம் பத்தி சொல்லிடுறேன். ஏஜிஎம் அப்படின்னா என்னன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆன ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31 இருந்து 9 மாசம், அதாவது டிசம்பர் 31க்குள்ள ஏஜிஎம் நடத்திக்கலாம். இன்கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் இயர் பண்ண கம்பெனிக்கு மட்டும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் இயர்ல இருந்து 31 மார்ச்ல முடியறதுக்கு 6 மாசம், அதாவது 30 செப்டம்பருக்குள்ள கம்பல்சரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நீங்க நடத்தியே ஆகணும். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தினதுல இருந்து 30 நாளைக்குள்ள ஆனுவல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியே ஆகணும். 30 செப்டம்பர்ங்கிறது மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப வேணா நடத்திக்கலாம், அது உங்க கம்பெனியோட கன்வீனியன்ஸை பொறுத்தது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தலாமா அப்படின்னா தாராளமா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தலாம். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 3 நாள் மட்டும்தான் நடத்த முடியாது. நம்பர் 1 ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே, நம்பர் 2 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நம்பர் 3 ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. இது 3 தான் நேஷனல் ஹாலிடே. இந்த 3 நாள் மட்டும் தான் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்த முடியாது. இந்த 3 நாள் தவிர மற்ற எப்ப வேணாலும் நீங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் தாராளமாக நடத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள உங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை, ஐ மீன் அந்த டோட்டல் செட் ஆஃப் ஆனுவல் ரிப்போர்ட்டை ஆர்ஓசிக்கு நீங்க ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணாத பட்சத்துல 30வது நாள் முடியறதுல இருந்து பெர் டே 100 rupees பெனால்டி. ஒவ்வொரு நாளைக்கும் 100 rupees பெனால்டி. இதுல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு சீலிங் லிமிட் கிடையாது. 100 rupees அது வந்து 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் கூட ஆட் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இது கொஞ்சம் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பிளண்டர் மிஸ்டேக் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜென்ரலாவே எல்லா வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் வந்து 30 செப்டம்பருக்குள்ள முடிச்சிடணும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வருஷமே அது மாதிரி இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா எப்படி ஒரு 30 நாளோ 15 நாளோ ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ டாக்ஸ் ஆடிட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆர்ஓசியும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த ஆர்ஓசி எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் வந்து ஆர்ஓசி ஃபைலிங் பண்றதுக்கு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப
டிசம்பர் 1ஆம் தேதி ஃபைல் பண்ணா நவம்பர் 30 தானே, அடுத்த 1ஆம் தேதி ஃபைல் பண்ணா 100 ரூபாய் தானே பெனால்டி அப்படின்னா அது கிடையாது. நீங்க வந்து ஏஜிஎம் டேட்டு 30 செப்டம்பருக்குள்ள வச்சு அதுல இருந்து 30 நாள் அக்டோபர் 30க்குள்ள முடிஞ்சிருக்கும் பொழுது 31 அக்டோபர்ல இருந்து 100 ரூபாய் பெனால்டி போட்டு 1200 ரூபாய் நீங்க பெனால்டி கட்டணுமே தவிர 100 ரூபாய் பெனால்டி கிடையாது. இது முக்காவாசி நிறைய பேர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டதுனால தப்பா எடுத்துக்கிறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கம்ப்ளைண்ட் சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இந்த பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இந்த வருஷம் 2020 பொறுத்த வரைக்கும் கொரோனா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 31 டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல, ஏஜிஎம்ஏ நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த வருஷத்துக்கான டியூ டேட் வந்து ஜனவரி 30 தான். சோ இப்ப நீங்க பண்ணல அப்படின்னாலும் ஜனவரி 30ல இருந்து தான் 100 ரூபாய் கலெக்ட் ஆகுமே தவிர நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் இந்த வருஷம் மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணாம ஏஜிஎம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், டர்ன் ஓவர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், டைரக்டர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், போர்ட் மீட்டிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இது இல்லாம அவங்களுக்கு ஏதாவது பெனால்டிஸ் இருக்கா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கு பேர் தான் ஆனுவல் ரிட்டர்ன். இந்த ஆனுவல் ரிட்டர்னோட அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தா போதும். ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஏஜிஎம் முடிஞ்சதுல இருந்து 60 நாளைக்குள்ள ஆனுவல் ரிட்டர்ன் நீங்க கம்பல்சரி ஃபைல் பண்ணியே ஆகணும். பண்ணல அப்படின்னா 100 ரூபாய் பெனால்டி, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெனால்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கம்பெனியும் ஆனுவல் ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணணும், ஆனுவல் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். இது இன்டைரக்டா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு வருஷம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணல அப்படின்னா டியூ டேட் முடிஞ்சதுல இருந்து ஒரு நாளைக்கு அந்த ஃபார்முக்கு ஒரு 100 ரூபாய், இந்த ஃபார்முக்கு ஒரு 100 ரூபாய், ஒவ்வொரு நாளைக்கும் 200 ரூபாய் பெனால்டி வருது. இது முன்னாடி வந்து எல்எல்பிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இந்த 2-3 வருஷத்துல கம்பெனிஸ்க்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்ல. 2015ல இருந்து ஒரு கம்பெனி ஆனுவல் ஃபைலிங் பண்ணல, அந்த கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃபும் ஆகல. ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் இருக்கு அப்படின்றதுனால ஸ்ட்ரைக் ஆஃபும் ஆகல. அப்ப இன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன்னா 2015 பண்ணியிருக்கிற நாள்ல இருந்து பெனால்டி வருமா இல்ல எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அது என்னன்னா, இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா 2018ல தான் வந்தது. 2018ல தான் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெனால்டி அப்படிங்கிற ரூல் வந்தது. இதுக்கு வந்து அவங்க ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கல. அதனால 2015ல இருந்து 2018 வரைக்கும் 12 டைம்ஸ் நார்மல் பெனால்டி, அதுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய்ங்கிற பெனால்டி. சோ இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம், இது கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன். ஓகே, இதோட நான் வந்து கம்பெனிஸ் ஜெனரலா கம்பெனிஸ் டாபிக் வந்து இதோட நான் வைண்ட் அப் பண்றேன். ஜெனரலா நான் சொல்ல வேண்டிய ஈவென்ட் பேஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க தயவு செஞ்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் இந்த செஷன் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நல்லா எலாபரேட்டிவா வச்சுக்கலாம். உங்களோட எல்லா விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சார், நான் அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் எல்எல்பிக்கு அப்படியே கண்டினியூஸா? எஸ் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் எல்எல்பி. எல்எல்பி அப்படின்னா என்ன அப்படின்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்போட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், பார்ட்னர்ஷிப்போட ஒரு கார்ப்பரேட் வெர்ஷன் பேர் தான் எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். எல்எல்பி வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி ஆக்ட் 2006, இதுக்குன்னே தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டுக்கு கீழே தான் இது வருது. எல்எல்பிஸையும் கவர்ன் பண்றது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், ஐ மீன் ஆர்ஓசி, இவங்க தான். கம்பெனிஸ் மாதிரியே எல்எல்பிக்கும் ஈவென்ட் பேஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது வந்து நான் இப்ப இதுலயே சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிஐஎன், டின் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் டிபிஐஎன், டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். கம்பெனில டைரக்டர் அப்படின்னா எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் டெசிக்னேட்டட் பார்ட்னர். இவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். டின் நம்பரும் 8 டிஜிட் நம்பர் தான், டிபிஐனும் 8 டிஜிட் நம்பர் தான். டின் நம்பருக்கும் வருஷம் கேவைசி பண்ணணும், டிபிஐனுக்கும் வருஷம் கேவைசி பண்ணணும். எல்லாமே ஒண்ணுதான். ஆனா எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிப்போர்ட், ஆனுவல் ரிட்டர்ன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரெண்டான கம்ப்ளைண்ட்ஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனா கம்பெனிக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அக்டோபர் செப்டம்பர்ல தான் வரும். ஆனா எல்எல்பிக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மே மாசமே ஆரம்பிச்சிடும்.
சோ அது என்னென்ன பண்ணணும் ஏது அப்படின்றத டீடைல்டா நான் இப்ப அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்ல நீங்க ஒரு எல்எல்பி ஆரம்பிச்சிட்டீங்க, அக்ரிமெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க. அந்த அக்ரிமெண்ட்ல மேஜரா நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள வருவாங்க, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு பார்ட்னர் வெளியே போவாங்க, இல்ல கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, இல்லனா எல்எல்பியோட மெயின் ஆப்ஜெக்ட் மாத்துவீங்க. இதெல்லாம் வந்து நான் ஈவென்ட் பேஸ்ட்ல கொண்டு வரேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்றேன்னா, அந்த ஈவென்ட் நடந்ததுல இருந்து, அதாவது அந்த அக்ரிமெண்ட் நீங்க ஆல்டர் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள நீங்க வந்து அதை வந்து ஃபைல் பண்ணியே ஆகணும். 30 நாளைக்குள்ள பண்ணல அப்படின்னா 100 ரூபாய் பெனல்டி. கம்பெனி மாதிரி இதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பார்ட்னர் புதுசா உள்ள வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கன்சென்ட் லெட்டர் வாங்கிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அதாவது அந்த டீடை வந்து நீங்க ஃபுல்லா மாத்திரணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன் ஆட் பண்ணி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எல்லாம் மாத்திட்டு அந்த டீடு என்னைக்கு சைன் ஆகுதோ அதுல இருந்து 30 நாளைக்குள்ள ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணிடணும். அந்த டீடையும் அந்த கன்சென்ட் லெட்டரையும் சேர்த்து பண்ணல அப்படின்னா 100 ரூபாய் பெனல்டி. அதே மாதிரி மெயின் ஆப்ஜெக்ட் ஒன்று ஆட் பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி புதுசா டீடு போடணும். அந்த டீடை 30 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே டீடை நீங்க மாத்திர அந்த டீடை வந்து 30 நாளைக்குள்ள ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணணும். பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெனல்டி. cannot be filed if a form is already pending. அப்படின்னா என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு எல்எல்பி இருக்காங்க. அந்த எல்எல்பியில வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அந்த எல்எல்பியில இருக்கிற ஒரு பார்ட்னர் இறந்துடுறாரு. அந்த பார்ட்னர் இறந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா புது டீடு போட்டு இந்த மாதிரி அந்த பார்ட்னர் இறந்து போயிட்டாரு, அதனால எங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுது அப்படின்னு சொல்லி நீங்க இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்றீங்க. அதோட அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓசி வந்து ஒரு 60 நாளைக்குள்ள எப்ப வேணா அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபார்ம் பெண்டிங் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நீங்க புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள வராரு, அவருக்கு நான் ஃபார்ம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபைல் பண்ண முடியாது. இதுல பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அக்டோபர் 30ஆம் தேதி ஒரு எல்எல்பியில் இருக்கிற ஒரு பார்ட்னர் இறந்து போயிடுறாரு. நீங்க டிசம்பர் 10ஆம் தேதி புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள கொண்டு வரீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் அப்ரூவ் ஆகிற வரைக்கும் புது அக்ரிமெண்ட் போடக்கூடாது. போட்டீங்க அப்படின்னா அந்த 30 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும். பண்ணலன்னா 100 ரூபாய் பெனல்டி. இதுக்காக தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இது ஆக்ட்லாம் இல்ல, ஜெனரலா ஒரு ஜெனரல் பிராக்டிஸ்ல இந்த மாதிரி இருக்கு. அதனால நான் இதை சொல்லிடுறேன். ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ். ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா எல்எல்பியும் மே 30க்குள்ள எல்எல்பி 11 அப்படிங்கிற ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இந்த ஃபார்ம்ல ஒன்றும் பெருசா இருக்க போறது கிடையாது. உங்க கம்பெனில இருக்கிற அந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் வேற எந்தெந்த கம்பெனில இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல இருக்காங்களா அப்படின்றத ஃபைல் பண்றதுக்கான ஃபார்ம் இது. எவ்ரி இயர் 30th மேக்குள்ள இந்த ஃபார்ம் நீங்க ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெனால்டி. அடுத்து எல்எல்பி 8. எவ்ரி இயர் அந்த எல்எல்பிக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவீங்க இல்லையா, அதை டாக்ஸ் ஆடிட் பண்ணி ஐடிக்கு ஃபைல் பண்ணும் பொழுது இந்த ஃபார்ம் ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணணும். இதோட அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆர்ஓசிக்கு வந்து என்ன அட்டாச்மெண்ட் கொடுக்கணும்னா உங்களோட பேலன்ஸ் ஷீட், சைன்டு பேலன்ஸ் ஷீட் ஆடிட் ரிப்போர்ட்டோட வைக்கணும். அது இல்லாம ஒரு டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு, அதுவும் சைன் பண்ணி வைக்கணும். இதை வந்து நீங்க 30th அக்டோபருக்குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்னா இதுக்கும் 100 ரூபாய் பெனால்டி. ஸோ எல்எல்பிக்கு வந்து ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தா 2 ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மே 30க்குள்ள பண்ணணும், செகண்ட் ஃபார்ம் அக்டோபர் 30க்குள்ள பண்ணணும். இந்த 2 ஃபார்ம் பண்ணலைனாலும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் பெனால்டி. எல்எல்பிக்கு இன்னொன்று ஈவென்ட் பேஸ்ட் டிஸ்க்ளோசர் என்ன சொன்னேன் அப்படின்னா, டீட்ல நீங்க எப்ப கை வச்சீங்கன்னாலும், என்ன விஷயத்துக்கு கை வச்சீங்க அப்படின்னாலும், டீடு மாத்தினீங்க அப்படின்னாலும் அந்த டீடு சைன் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கும் 100 ரூபாய் பெனால்டி. கம்பெனிஸ் ஆக்ட்ல, அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஏஓசி 4, அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் ஆனுவல் ரிட்டர்னுக்கு மட்டும்தான் 100 ரூபாய் பெனால்டி. ஆனா எல்எல்பியில் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெனால்டி. அதுதான் எல்எல்பியில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். ஓகே, இது இல்லாம சில ஒன் டைம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் தெரியாம ஃபைல் பண்ணாம விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஒன் டைம் கம்ப்ளைண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு, இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க, அதோட விட்டுறக்கூடாது. இன்கார்பரேட் பண்ணதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்த அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த பேங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணி சர்டிபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் வாங்கணும். வாங்கலை அப்படின்னா வயலேஷன். ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள சர்டிபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஆர்ஓசிக்கு உங்க கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கு பவர் இருக்கு. நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிருக்கு. கம்பெனி பாட்டுக்கு ஆரம்பிச்சு 1 இயரா நீங்க இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணாம விட்டீங்கன்னா
ஆனுவல் ஃபைலிங் பண்ணா போதும்னு விட்டுட்டீங்கன்னா கம்பெனி ROC ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ் பாயிண்ட். LLP 3 LLP பொறுத்த வரைக்கும் இதே தான். LLP இன்கார்பரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட விட்டுறாங்க. இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் LLP ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க இனிஷியலா ஒரு LLP அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்கல்ல, அந்த LLP அக்ரிமெண்ட்டை டேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இருந்து 30 நாளைக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணல அப்படின்னா பெர் டே 100 rupees பெனல்டி. சேம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இந்த மாதிரி நீங்க இனிஷியல் அக்ரிமெண்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பெனல்டி லே பண்றதுக்கு ROCக்கு பவர் இருக்கு. Thank you, sir. With this, I conclude my session. Thanks, friends. Thanks for watching our video. Like, share, and subscribe our TNGSTPA YouTube channel. Thank you.